ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சுருந்தாலும் கடந்த காலத்தில் அதற்கான தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஈஸியான வழி இருக்குது. அதை கடவுளே சொல்லி கொடுக்குறார். ஸோ அந்த தண்டனையிலேருந்து தப்பிக்கிறத தான் மகாபாரதத்தில் ஒரு இடத்துல அர்ஜுனனுடைய கழுத்தை பார்த்து அம்பு விடுவான் கர்ணன். ஆனால் கிருஷ்ணர் ரதத்தை கீழே இறக்கிடுவார் மண்ணுக்குள்ளே. அப்போ என்ன ஆகுன்னா தலைப்பாகை அடிச்சுட்டு போகும். ஸோ தலைக்கு தலைப்பாகையோடு போச்சு அப்படிங்கிறது அதனால தான். அப்போ தலைப்பாகை இழக்கிறது அப்படிங்கிறது ஒரு விதத்தில் நஷ்டம் இல்லையா? ஆனால் கழுத்தில் வந்திருந்தால் என்ன இருக்கும்? மொத்தமாக ஆலே காலி. ஸோ இங்கே முக்கியமான ரகசியம் என்னென்னா, அந்த அம்பு உங்கள் கிட்டே வரவே வராமல் தடுக்கலை கடவுள். ஸோ அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். உங்களை நோக்கி வருது. அது நீங்கள் முன்ஜென்மத்தில் செய்த கர்மா, பாவ வினைகள் கண்டிப்பாக வரும். ஆனால் அது எப்படி வரும் அப்படிங்கிறது தான் இருக்குது. நம்ம 1 2 இல்லை, பல கோடி பாவம் செஞ்சுருக்கிறோம். அதில் டவுட்டே கிடையாது. அதுக்கு நல்ல நிரூபணம் நாம் அனுபவிக்கிற நோய்கள், ஏழ்மை எல்லாத்தையும் இழந்து கிடக்கிறோம். ஒரு காலத்தில் தங்க மாட மாளிகையில் இருந்தவங்க நாம். இந்த பாரத பூமி சொர்க்கமாக இருந்துச்சு. இப்போ அனைத்தையும் இழந்து இன்றைக்கி நம்மளுடைய நிலைமை என்னவாக இருக்குது யோசிச்சு பாருங்கள். சொர்க்கமாக இருந்த இதே பாரத பூமி இன்றைக்கி வயிற்று பிழப்புக்காக நம்ம மற்ற நாடுகளுக்கு போகிறோம் அப்படின்னாலே நம்ம எல்லாத்தையும் இங்கே இழந்துட்டோம் தான் அர்த்தம். அப்போ எவ்வளோ பாவம் செஞ்சுருந்தால் இந்த நிலைமையை அடைஞ்சிருப்போம்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அவ்வளோ பாவங்கள் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு ஜென்மத்திலும் இதை கரெக்டாக சொல்லணுன்னா, முதல் 2500 இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும் பாரத பூமி. அப்போ நம்ம எந்த பாவமும் செய்ய மாட்டோம், தேவதைகளாக இருந்தோம். அதை தான் தெய்வம்னு இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றாங்க. அடுத்த 2500 வருடத்தில் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். அது காரணம் உடம்புன்ற உணர்வுக்கு வந்துடும். அது வரைக்கும் உடலை இயக்கக்கூடிய ஆத்மான்ற உணர்வில் இருப்போம். ஸோ உடல் உணர்வில் வரும்பொழுது ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் ஜலிக்கினால் தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ ஒருத்தர் ஆத்மான்னு பார்க்கும்போது எப்படி காமம் வரும்? ஸோ ஆத்மாவுடைய உண்மையான குணமே அமைதி, ஆனந்தம். அப்போ தனக்குள்ளேயே திருப்தியாக இருப்பாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே அந்த ஆனந்தம் வருது. ஆனந்தம் இல்லாத பொழுது தான் பாவம் செய்ய மனம் தூண்டப்படும். தனக்குள்ளே ஆனந்தம் இருக்கும்போது பாவம் செய்ய மாட்டீங்க. ஸோ 2500 வருடம் கழிச்சு அந்த ஆனந்தம் கட் ஆகுது. ஏன்னா ஆத்மாவில் கவனம் இருக்கும்போது தான் ஆனந்தம் இருக்கும். ஆத்மான்றதை மறந்து உடம்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். ஸோ அப்போ அந்த ஆனந்தத்தை வெளியில் தேடுறோம் புலனின்பம் மூலமாக. ஸோ அப்போ தான் நிறைய பாவம் செய்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் முதல்ல ஸ்லைட்டாக பாவம் ஸ்டார்ட் ஆகும். ஒன்றும் இல்லை, உங்கள் மனைவியை அழகாக இருக்கிறா இல்லை அப்படின்னு பார்ப்பீங்க. அதான் முதல் காமம். சொர்க்கத்தில் காமமே இருக்காது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவலை தவிர காமத்தினால் கிடையாது. அதனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றோம். அதே கோயிலில் ஒரு சாமியை ஸ்லைட்டாக பாலியல் சீண்டலில் ஈடுபட்டால் எவ்வளோ கோபம் வருது நமக்கு. ஸோ அப்போ தேவதைகள் எவ்வளோ தூய்மையாக இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். அது வேறு யாரும் இல்லை, நாமளே தான். அப்படி இருந்த நாமளே தான் இங்கே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் செய்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல மனைவி தான் அழகாக தெரிவா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காமமாகி அந்த பாவம் அடுத்தடுத்த ஜென்மத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். இன்றைக்கி அது எங்கே நிற்கிதுன்னு பார்க்குறோம் இல்லையா? நிறைய கள்ள தொடர்பு, பாலியல் சீண்டல்கள், இன்னும் நிறைய குற்றங்கள். காமம் மட்டும் வச்சாலே இவ்வளோ இருக்குது. அப்புறம் கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே இதே மாதிரி. அப்போ அந்த பாவம் நாளுக்கு நாள் அதிகமாக பாவத்தை செய்ய வைக்கும். அப்போ இதில் தப்பிக்கிறதுக்கான வழி தெரியல. 2 விஷயம் தெரியல. அந்த பாவம் செய்யாமல் இருக்கிறது எப்படின்னு தெரியல, அந்த பாவத்திற்கான தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதும் தெரியல. அப்போ என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் நீங்கள் பாவம் தான் செய்வீங்க, தண்டனை அனுபவிப்பீங்க. இப்போ காமத்தை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஜென்மத்தில் ஒரு 40 வயசில் நீங்கள் காமத்துக்கு அடிமையாகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த ஜென்மத்தில் பார்த்திங்கன்னா 35 வயசில் ஆகிடுவீங்க. அடுத்த ஜென்மத்தில் இன்னும் சீக்கிரம். ஸோ இப்போலாம் ரொம்ப சின்ன வயசுலே காமம் சார்ந்த நிறைய தவறுகள், ஆபாச படங்கள், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் குழந்தைங்களே அடிமையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இதுக்கான தண்டனை அனுபவிக்கலைன்னா கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. அதுதான் அந்த சொத்து இழக்கிறது, வேறு ஏதோ ஒரு விதத்தில் வர மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஒன்றும் இல்லை, பணக்கார குடும்பத்தில் பிறந்த நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்தாலே உங்களுக்கு தெரியாது.
இல்லை டக்குன்னு தண்டனை அனுபவித்த மாதிரி தெரியாது. ஏன்னா பிறக்கும்போதே நம்ம ஏழை குடும்பத்தில் இருக்கிறோம். ஆனால் தோணும், நம்ம மட்டும் ஏன் இங்கே இவ்வளோ கஷ்டப்படுற குடும்பத்தில் பிறக்கிறோன்னு இயங்குறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து இந்த காமம், இந்த மாதிரி பாவங்கள் செய்கிறது. ஸோ காமம் தான் இருக்கலே நம்பர் 1 பாவம். ஸோ இந்த மாதிரி பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். பாவத்தையாவது குறைக்கிறோமான்னா அதுவும் கிடையாது. ஏன்னா போன ஜென்மத்தில் அதுக்கு அடிமையானது, அடுத்த ஜென்மத்தில் அதை பார்த்த உடனே சீக்கிரமாக ட்ரிகர் ஆகும். ஸோ இப்போ ட்ரிகர் ஆக்கிறதுக்கு தேவையான எல்லாமே எல்லார் கையிலும் இருக்குது இல்லையா? ஸோ சீக்கிரமாக பாவம் செய்கிறாங்க. ஏன்னா பாவம் செஞ்சால் தான் உலகம் அழியும், அதுக்காக தான் இது நடக்குது. ஸோ அதே நேரத்தில் தண்டனையும் கிடைக்கிது. சரி, காமத்தை விடுங்க, மற்ற கோபத்தினால் கொலை பண்ணுறது, இந்த மாதிரி பாவம்லாம் நிறைய செஞ்சுருப்போம். அது எப்படி தண்டனையை கொடுக்குன்னா, ஒன்று அதற்கான தண்டனை ஏழையாக பிறந்திருப்பீங்க, ஊனமாக பிறந்திருப்பீங்க, இதெல்லாம் இருக்கும். தண்டனை அனுபவிச்சுட்டு தான் இருப்பீங்க. ஆனால் அந்த குணம் உங்களுக்குள்ளே இருக்குது இல்லையா? இந்த உலகம் வந்து நாளுக்கு நாள் மோசமாக தான் மாறும். அப்போ அந்த குணத்தை தூண்டக்கூடிய விஷயங்களும் அதிகமாக நடக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு துரோகம் நடக்கும் பயங்கரமாக. உங்கள் கணவன் அல்லது மனைவி கள்ள தொடர்பில் இருக்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று, சொத்து அபகரிக்கப்படலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு இது வரும்போது கோபத்தில் கொலையே பண்ணுற மாதிரி கோபம் வரும். அப்போ மறுபடியும் கொலையே பண்ணுறீங்கன்னா மறுபடியும் தண்டனையே அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ இதை அடுத்தது என்னென்னா, அதோடு விட்டுறாது இல்லையா? ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் தண்டனை இன்னும் அங்கே இருக்கிறவங்க கிட்ட முறைச்சிக்கிட்டு இன்னும் அது மாதிரி பயங்கர திரும்ப 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 பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். முதல் ஜென்மத்தில் ஒரு கொலை தான் பண்ணியிருப்பீங்க. அடுத்தடுத்த ஜென்மத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தொடர்ந்து கொலைக்காரர்களாக இருந்து ஒரு மாதிரி அவங்க எந்த நேரமும் போதையிலே இருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தண்டனையும் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இதில் வந்து தப்பிக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னா, இந்த பாவத்திற்கான தண்டனை எப்படி வரும்னா ஒன்று ஒன்றா தான் வரும். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி பயங்கரமாக துரோகம் நடக்கிறது ஒன்றுன்னு வச்சுக்கலாம். அப்படியே தொடர்ந்து டக்குன்னு மாதத்துக்கு ஒரு தடவை துரோகம் பண்ணிகிட்டே இருக்க போகிறதில்ல. வேணால் ஒரே நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பல வருஷம் ஆகும் மீண்டும் அந்த மாதிரி ஒரு சோதனை உங்களுக்கு வர்றதுக்கு. ஆனால் இந்த நேரத்தில் கோபப்பட்டு ஒன்று பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? அதுக்கான தண்டனை இல்லையா? இப்போ கொலையே பண்ணிட்டீங்க, அப்போ ஜெயிலில் போய் மாட்டிக்குவீங்க. ஆனால் நீங்கள் 2 விஷயம், இன்னொன்று அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் தண்டனை கிடைக்கும். என்ன தண்டனை கிடைக்கும்? உங்களுக்குள்ளே பேனிக் அட்டாக் ஆகி நீங்கள் சீக்கிரமாக இறந்துடுவீங்க இல்லையா? உங்கள் உடம்பே உங்களை கொண்டுட்டு இருக்கும். ஏன்னா அந்த மைண்டில் திரும்ப திரும்ப அந்த தாட்ஸ் வந்து உங்களுக்குள்ளே அந்த அளவுக்கு மோசமாக உடம்பில் ஒவ்வொரு உறுப்புகளையும் செயலிழக்க வைக்கும். ஸோ அப்போயும் நீங்கள் தண்டனை தான் அனுபவிக்கிறீங்க. ஏன் அப்படின்னா, ஒன்று கோபத்தை வெளிப்படுத்திட்டீங்க, இன்னொன்று வெளிப்படுத்தலை, இருந்தாலும் தண்டனை அனுபவிக்கிறீங்க. என்ன அங்கே ஜெயிலில் போய் தண்டனை அனுபவிக்கிறீங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஜெயிலில் போனாலும் இதே அட்டாக் எல்லாமே வரும். ஆனால் நீங்கள் இங்கே ஜெயிலுக்கு போகல, அவ்வளோதான் வித்தியாசம். வீட்டில் இருந்துக்கிட்டே அனுபவிப்பீங்க, அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் கொலை பண்ணாலும் அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே தானே இருக்கும். இப்படி பண்ணிட்டான், கூட என்னை கொலைகாரனாக வேறு ஆக்கிட்டானேன்றது இன்னும் உங்களுக்கு கோபத்தை தான் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரபலமான தொழிலதிபர் கூட ஒரு பொண்ணை விரும்புகிறாரு, அந்த பொண்ணுடைய லவரை கொண்டுட்டார். ஸோ ஆள் வச்சு தான் கொண்டு இருக்கிறாரு. அப்புறம் ஜெயிலுக்கு போயிருக்காரு. அங்கே போகும்போதெல்லாம் அந்த பொண்ணை கெட்ட வார்த்தையில் திட்டி, இப்படி நம்பி கழுத்து எடுத்துட்டா, என்னை லவ் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிட்டா அப்படின்னு இல்லையா? கொலை பண்ணிட்ட பிறகும் அவருக்கு ஆறலை இல்லை. ஸோ இதுதான் சொல்கிறேன். இத்தனைக்கும் அவர் பெரிய செல்வாக்கு மிகுந்தவர், அவராலே தப்பிக்க முடியல. அதுதான் விஷயம். அந்த கர்மா வந்து பாவம் ஒரு லெவல் வரைக்கும் உங்களுக்கு தண்டனை கிடைக்காம தப்பிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் ஸ்லைட்டாக பண்ணாலும் மாட்டிக்குவீங்க. இப்போ கடவுள் என்ன வழி கற்றுக் கொடுக்குறாரு தெரியுமா? இந்த ரகசியத்தை சொல்கிறார். ஃபஸ்ட்டு ஒன்று தான் வரும். ஆனால் நீங்கள் நிறைய பாவம் செஞ்சுருக்குறோம் இல்லையா? அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா வரணும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை வர்றதில்ல, அடுத்தடுத்து வர்றது கூட பலமாக, அதாவது அட் அ டைமில் உங்களுக்கு எல்லோரும் சேர்ந்து துரோகம் பண்ணுறான்னு வச்சுக்கலாம். அந்த நேரம் உங்களுக்கு கோபமே வரல, உள்ளுக்குள்ளேயே வரலன்னு வச்சுக்கோங்க, தப்பிச்சிட்டிங்க. ஏன்னா அது மொத்தமாக சேர்த்து தான் பலமாக ஒரே டெஸ்ட் பேப்பராக வருது.
ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கூட கோபம் வரலைன்னா தண்டனை கொடுக்க அது வந்தது இல்லையா, துரோகம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த துரோகம் உங்களுக்கு வலியை கொடுத்தா தான் நீங்கள் அந்த தண்டனை அனுபவிக்கிறீங்கன்னு அர்த்தம். அது வலியே கொடுக்கலை, உங்கள் ஆனந்தத்தை கொஞ்சம் கூட குறைக்கலை. அப்போ தண்டனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சிட்டிங்க இல்லையா. ஏன்னா முன்ஜென்மத்தில் செய்ததுக்கு தான் அது வருது. அதுக்கு இழக்கிறதுக்கு நான் இப்போவே தயாராக இருக்கிறேன். அது யார் மூலமாக வேணாலும் வரும். இன்னும் கேட்டிங்கன்னா பைபிளில் உங்களில் ஒருத்தன் என்னை காட்டி கொடுப்பான்னு இயேசு சொல்கிறாரு இல்லையா. அதோடைய அர்த்தம் இதுதான், ஒருத்தர் துரோகியாக மாறுவாங்க. ஏன்னா அது முன்ஜென்ம வினை. யார் மூலமாவது கூட இருக்கிறவங்க மூலமாக தானே வரும். கூட நம்பி இருக்கிறவங்க பண்ணால் தான் அதுக்கு பேர் துரோகம். அதுதான் வலியை கொடுக்கும், வேறு யாரோ பண்ணால் வலிக்காது. ஸோ அப்போ இங்கே சீக்ரெட் என்ன, இயேசு ஆல்ரெடி தயாராகிட்டார். யார் மூலமாக அது நடக்க போகுது அது இப்படின்னு தயாராக இருக்கிறார். அப்போ கோபப்படலை இல்லையா. முதல்ல ஆரம்பத்தில் கோபக்காரராக அவரை காட்டுவாங்க, அப்போ அந்த பக்குவ நிலையை அடையிறாங்க. ஸோ அப்போ என்னென்னா கடவுள் சொல்கிறது என்னென்னா, எதுவுமே என்னதில்லை, யாருமே என்னுடையவர்கள் இல்லை கடவுளை தவிர அப்படின்னு கடவுளை மட்டும் கெட்டியாக பிடிங்க. ஏன்னா இப்போ எங்கே இருக்கோன்னா கலியுகத்தின் இறுதி 100 வருடம் தான் இறைவனே வரார். அப்போ கடந்த 2500 வருடம் பாவம் செஞ்சுருக்கிறோம். மொத்தமே இது 5000 வருட காலச்சக்கரம். 2500 வருடம் சொர்க்கம், 2500 வருடம் நரகம். ஸோ அப்போ 2500 வருடம் 63 பிறவிகளாக நாம் பாவம் செஞ்சுருக்கிறோம். அப்போ 63 பிறவி செய்த பாவம் எவ்வளோ இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ கடைசி பிறவினா இப்போயும் தண்டனை கிடைக்காம எப்போ தான் கிடைக்கும்? ஒவ்வொரு தடவையும் தண்டனை கிடைக்குது, ஆனால் அதை விட அதிக பாவம் தான் செஞ்சுட்டு வந்தோம். இப்போ மொத்தமாக வரும். நீங்கள் அப்படியே அமைதியாக இருந்துட்டிங்கன்னா எதுவுமே என்னது இல்லை. அப்போ எங்கே இழக்கிறது? என்னதுன்னு நினச்சா தானே இழக்கிறதுக்கு. நான் இறைவனை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கிறேன். எதுக்காக பிடிச்சிக்கிறேன்னா, இறைவனே என்னை அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறார். இதே பூமி சொர்க்கமாக மாறப்போகுது. அப்போ அந்த சொர்க்கத்துக்கு நீங்கள் வரணும்னா சொர்க்கத்தில் தெய்வீக குணம் தான் இருக்கும். தெய்வீக குணம்னா என்ன தெரியுமா? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது. கடவுளை எல்லோரும் நல்லா இருக்கணும், அந்த நல்லா இருக்கிறது கிடையாது. உங்களை நடு ரோட்டில் விட்டாம பாருங்க துரோகியானானே, அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது. நல்லா இருக்கணுன்றது மட்டும் இல்லை, அவன் சொர்க்கத்துக்கே வரணும்னு நினைக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இந்த ரகசியம் இல்லையா. ஏன்னா நமக்கு துரோகம் செய்கிறவங்க அங்கே வேலைக்காரங்களாக பிறப்பாங்க. சொர்க்கத்துக்கு வரதா இருந்தால், வரலன்னா நரகத்துக்கு வரும்போது எப்படி வந்து தானே ஆகணும் இல்லையா. சொர்க்கத்திலே இருக்க முடியாது, மறுஜன்மம் எடுத்து நரகத்துக்கும் வருவோம். அங்கேயாவது வேலைக்காரங்களாக வருவாங்க. எல்லாருமே நல்லவங்களாக பிறந்துட்டா அப்புறம் யார் தான் வேலைக்காரங்களாக வர்றது? ஸோ இதை புரிஞ்சுக்கணும். அப்போ யோசிச்சு பாருங்கள், சொர்க்கத்தில் 21 பிறவி, நரகத்தில் 63 பிறவி, மொத்தம் 84 பிறவி. இந்த 84 பிறவியில் 83 பிறவியும் உங்களுக்கு விசுவாசமாக இருந்தவர்கள் தான், வேலைக்காரர்களாக இருந்தவர்கள் தான் இப்போ உங்களுக்கு நெருக்கத்தில் கணவனாக, மனைவியாக, அப்பா அம்மாவாக, கூட பிறந்தவங்களாக வருவாங்க. உங்களுக்கு துரோகியாக மாறுவாங்க. இந்த ஒரே ஒரு ஜென்மந்தான். இப்போ அவர்களை மன்னிக்கிறது மட்டும் இல்லை, அவர்கள் நல்லா இருக்கணும், சொர்க்கத்துக்கு வரணும்னு நினைக்கும்போது தான் அவங்க வேலைக்காரனாக அவங்களுக்கு வருவாங்க. ஒரு விதத்தில் அதை மன்னிக்கிறதுனால 83 பிறவிக்கு 5000 வருஷத்துக்கு உங்களுக்கு வேலைக்காரனை நீங்கள் தயார்படுத்துகிறீங்க. ஐயோ இவ்வளோ மோசமானவன் எனக்கு வேலைக்காரனா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நரகத்தில் வரும்போது தான் அவங்க மோசமானவர்களாக ஆவாங்க. சொர்க்கத்தில் அவங்க அவ்வளோ தெய்வீகமானவர்களாக இருப்பாங்க. நரகத்தில் ஆரம்பத்தில் தெய்வீகமானதான். இப்போ இந்த கடைசி ஒரு பிறவி தான் குணம் கெட்டு போகும். இப்போ தானே ரொம்ப மோசமாக இருக்கிறத பார்க்குறோம். முந்தைய தலைமுறை அப்படி கிடையாது. முந்தைய தலைமுறையிலும் இதே ஆத்மா எங்கேயாவது இருந்திருக்கோம்ல, அப்போ நல்லா இருந்திருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ இப்போ தான் அதோடைய குணம் மோசமாகும். ஆனால் அதனால தான் நீங்கள் எப்போவுமே பாருங்கள், இந்து தெய்வங்கள் ஜோடியாக இருப்பாங்க. அது வேறு ரகசியம், நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஆனால் இந்து தெய்வங்களுக்கு வெளியில், அந்த மூல பிரகாரத்துக்கு வெளியில் 2 காவலாளிகள் இருப்பாங்க இல்லையா. எல்லாமே இப்போ நீங்கள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டதுனால அங்கே உங்களுக்கு வேலைக்காரர்கள், அன்பான வேலைக்காரர்களை நீங்கள் ரெடி பண்ணுறீங்க. அப்போ இங்கே என்கிட்ட வந்து அபகரிக்கிறான்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதனால் பாவம் 83 பிறவி எனக்கு வேலைக்காரன் ஆக போகிறானே, இப்போ எடுத்துகிட்டு போனதே அவன் அனுபவிக்க போகிறதில்ல. ஏன்னா உலகமே அழிய போகுது. அழிகிற நேரத்தில் தான் இறைவனே வராரு. அவர் கடைசி 100 வருடம் தான் வராரு. அவர் 90 வருஷம் முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு உக்ரைனில் இல்லை, எல்லா நாட்டிலுமே இந்த மாதிரி மனிதர்கள் இருக்க தானே செய்வாங்க. எத்தனை பேர் துரோகம் பண்ணியிருப்பாங்க உக்ரைனில். திடீர்னு வந்தது ரஷ்யா வளைச்சிது, ஆண்கள் யாரும் வெளில போகக்கூடாதுன்னு சொல்லிச்சு 18 வயசுக்கு மேலே.
அப்போ 18 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்கள வச்சுட்டு பெண்கள் எல்லாம் வெளில போயிட்டாங்க. ஏன்னா அந்த குழந்தைய பார்த்துக்கணுமே. ஸோ அதுக்கப்புறம் என்னதுன்னு அவன் என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்கள். இந்த நிலை எல்லா இடத்துக்கும் நடக்கும். இந்த மாதிரி இதே எக்ஸாக்டாக நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எதுவுமே இல்லை. அதாவது கடைசியில் என்ன ஆகுனா, கோடீஸ்வரனுக்கு கூட ஒரு கை உணவு கிடைக்காத நிலை வரும். புல் சாப்பிடுவாங்கன்றார். அதுவுமே கிடைக்காம கஷ்டப்படுவாங்கன்றார். ஆனால் இது இறைவனுடைய வழி. இந்த பொறுத்துக்கிறது. நாம் ஆனந்தமாக இருக்கணும். ஆனந்தமாகவே இருந்துட்டிங்கன்னா என்ன நடந்தாலும் ஆனந்தமான உலகத்துக்கு வந்துடுவீங்கன்றார். அப்போ இது வரைக்கும் செய்த பாவத்திற்கான தண்டனையிலிருந்தும் தப்பிச்சிடுறீங்க இல்லை? ஏன்னா நிறைய வரணும். ஆனால் ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டீங்க இல்லை? அதை தான் நீங்கள் ராமருடைய ராஜ்யத்தை அபகரிக்கிறாங்க இல்லையா அவங்க கைகை சித்தி. அப்போ நீ காட்டுக்கு போனோடனே நான் ஆண்டா என்னம்மா, என் தம்பி ஆண்டா என்னம்மான்ட்டு சிரிச்ச முகத்தோட போகிறார் இல்லையா? அதனால் அங்கே விஷ்ணுவாக பிறக்கிறார். அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். ஸோ அவருக்கு டார்ச்சர் பண்ண கைகை என்னவா பிறக்கிறாங்கன்றது காட்டலை. பட் ஆனால் ராவணன் ரொம்ப டார்ச்சர் பண்ணான். அவன் தான் அங்கே வேலைக்காரனாக இருப்பான். இதே ரகசியம் பைபிளில் கூட மத்தேயு 6:15 மனிதர்களுடைய குற்றங்களை நீங்கள் இப்போ மன்னிச்சிங்கன்னா உங்கள் பிதா, அதாவது கடவுள், உங்களுடைய குற்றங்களை மன்னிப்பார். நீங்கள் அவங்க குற்றங்களை மன்னிக்கலைன்னா, மனிதர்களுடைய குற்றங்களை அல்லது துரோகங்களை மன்னிக்கலைன்னா உங்கள் பிதாவும் மன்னிக்க மாட்டார். இதுதான் இங்கே ரகசியமே. என்ன அப்படின்னா, நாம் நிறைய பாவம் செஞ்சுட்டு வந்துருக்குறோம் இல்லையா? அதுக்கு தண்டனை தான் ஒருத்தன் துரோகம் பண்ணது. இப்போ துரோகம் பண்ணவுடனே நீங்கள் மன்னிச்சிட்டிங்க அந்த செகண்டே. ஏன்னா இதில் ரகசியமாக சொல்கிறார், இந்த 5000 வருடத்தில் நடந்தது தான் நடக்கும்ன்றார். அப்படின்னு அர்த்தம், ஒவ்வொருத்தரும் இந்த நேரம் இதான் பண்ணுவாங்க. அவங்கவுங்க ஆத்மாவில் அது ரெக்கார்ட் ஆகிருக்குது. ஸோ அதை தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதில் அவங்க தப்பு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் ஆழமான ஞானம். அந்த பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்குற ஞானம் தினம் தினம் கேட்கும்போது நிறைய ரகசியங்கள் இருக்கும். ஸோ அப்போ இது அவங்களுடைய குற்றமாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இந்த நேரம் இந்த 5000 வருடத்தை கல்பம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த நேரம் அவன் அப்படி தான் பண்ணுவான். அது அவனுக்கு ரெக்கார்ட் ஆகியிருக்குது. ஸோ இல்லை, ஒரு படத்தில் எனக்கு பிடிக்காத சீன் வர்றதுனால நான் டென்ஷனாக வர்றதுல பிரயோஜனம் கிடையாது. அது படம், விலகி ஆடியன்ஸாக பார்க்க வேண்டியது தான். அதேமாதிரி இப்போ நீங்கள் விலகிட்டீங்கன்னா, நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் அந்த சந்தோஷத்தில் இங்கே இழக்கிறத பற்றி கவலைப்பட மாட்டீங்க. இங்கே இழந்தால் தான் அங்கே அடைவீங்க. சிரிச்சுக்கிட்டே இழக்கிறீங்களா அல்லது வாடுறீங்களா இல்லையா? வாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாடக்கூடிய உலகம், அழக்கூடிய உலகம் நரகம். இங்கே தான் பிறவி எடுப்போம். அது வரைக்கும் மேலே சும்மா சுயநினைவு இல்லாமல் வெறும் ஆத்மா மட்டும் இருக்கும். ஆனால் ஆனந்தமாக எல்லாத்தையும் இழக்கிறீங்க அப்படின்னா ஆனந்தமான உலகத்துக்கு வருவீங்க. ஏன்னா கடைசியில் உடலையே ஆனந்தமாக விடணும். எப்படியும் உடலை விட்டு தானே ஆத்மா போகும். அப்போ அந்த சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்குற அந்த ஒரு நினைவு மட்டும் இருந்துச்சுன்னா இங்கே இழக்கிறது பெருசாக தெரியாது. அப்போ இங்கே அந்த செகண்டே மன்னிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகுது? உங்கள் பாவத்துக்கான தண்டனை கொடுக்க தான் அவர் வந்தார். அவன் செய்கிறதும் பாவம் தான். ஒரு செகண்ட் மன்னிச்சதுனால என்னாச்சு? நீங்கள் செஞ்ச பாவத்துக்கான தண்டனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சிடுறீங்க. அப்படின்னு அர்த்தம், உங்களை கடவுள் மன்னிச்சிட்டார். அப்படி வந்துடுது இல்லையா? ஆனால் இது தனியாக மன்னிக்கிறதுன்ற விஷயம் கிடையாது. மற்றவர்களை மன்னிக்கிறதுல தான் உங்கள் பாவத்திற்கான விடுதலை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இதனால தான் கிருஷ்ணர் கூட அவருக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஜராச்சந்தன் ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ அவருடைய மக்களை அழைச்சிட்டு கடலுக்கு நடுவில் துவாரகை உருவாக்கிட்டு போயிடுவார். அப்போ உன்னை கோழன்னு சொல்லுவாங்களேன்ட்டு அவங்க அண்ணன் பலராமன் கூட சொல்லுவான். அதுக்கு கிருஷ்ணர் சொன்னால் பரவாயில்ல, எங்களுக்கு அமைதி தான் முக்கியம் இல்லையா? அந்த அமைதி தான் நம்மளுடைய சுய தர்மம். ஓம் சாந்தின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோமே, அதோடைய அர்த்தம் அதுதான். ஓம்னா நான் ஆத்மா, சாந்தினா என்னுடைய உண்மையான குணம் அமைதி. எதுக்காகவும் நான் அமைதி இழக்க மாட்டேன். அப்போ தான் அமைதி நிறைந்த சொர்க்கத்துக்கு நான் வர முடியும். அங்கே சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். சிங்கத்தினால கூட இன்னொரு உயிருக்கு துக்கம் வராது. அப்படிப்பட்ட ஒரு உலகம் 2500 வருஷம். நரகத்திலுமே பாதி இது வரைக்கும் துக்கம்லாம் இருக்காது. அந்த சின்ன சின்ன பாவம், மனைவி மேலே இச்சையாகிறது, இந்த மாதிரி தான் பண்ணும்.
அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பாவங்கள் அதிகரிக்கும். அதிலும் கடைசி 2-3 பிறவி அப்போ தான் கொஞ்சம் தண்டனை அதிகமாகும். அதிலும் இப்போ தான் தண்டனையின் உச்சம் இந்த ஒரு பிறவி தான். ஸோ அதனால் ஆனால் இதுலேயும் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான ரகசியத்தை தான் கடவுள் சொல்கிறார். இங்கே பைபிளில் மற்றவங்க குற்றத்தை மன்னிச்சிட்டா உங்கள் குற்றத்தை பிதா மன்னிச்சிடுவார்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் எப்படி அந்த சக்தி எப்படி வர்றது? அதுக்கு பின்னாடி இவ்வளோ ஞானம் இருக்குது. இந்த சக்தி எப்படி வரும்? இறைவன் நினைவிலே இருந்தால் தான் இதை அப்ளை பண்ணக்கூடிய சக்தி வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? உங்களை ஆத்மானு உணரணும். ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரமாக இருக்குது. இதோடைய அப்பா தான் சிவன். அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்கிறோம். கடவுள் ஒருத்தர் தான். ஸோ ஆத்மானு உணர்ந்து அவரை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். புத்தினால் அங்கேயே இருக்கிறதா நினைக்க ஆத்மா தூய்மையாகி தூய்மையான சொர்க்கத்துக்கு வரப்போகுதுன்ற சந்தோஷத்திலே இருங்க. இதை எந்த அளவுக்கு நீங்கள் தீவிரமாக பயிற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வர எந்த சோதனை தாளிலையும் நீங்கள் மனசு சோர்ந்து போக மாட்டீங்க. அப்போ இங்கேயும் தண்டனையிலிருந்து தப்பிக்கிறீங்க. தண்டனையிலிருந்து தப்பிச்சதுக்கு பரிசு சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியாக ஸ்ரீ நாராயணனாகவும் நீங்கள் ஆக முடியும். உங்கள் முயற்சியில் தான் இருக்குது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முரளி அப்படின்ற பேரில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். இல்லை BK சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணாலும் வரும். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். அதோடைய சாரம் ஆத்மான்னு ஒன்று சிவ பரமாத்மாவை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணும். ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. ஓம் சாந்தி.